பிக் பாஸ் வீட்டில் பொழுதுபோக்கு இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சியே பார்ப்பாங்க. இங்கே வீட்டு இருக்கிற இந்த மன்றத்தில் வீட்டு இருக்கிற அண்ணன் ராஜு அவர்கள் பொழுதுபோக்கு பண்ணி தான் அந்த இதில் வெற்றி பெற்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன அப்ப நான் ஒழுக்கமா இல்லையா? பொழுதுபோக்கு அம்சத்தை அதிகமாக கொடுத்தே வெற்றி பெற்றார். அர்ச்சனா வந்தாங்க, திவ்யா வராங்க, எல்லாரும் சரி ஜெயிச்சாங்க. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 8வது வாரத்துல வராங்கன்னா 7 வாரத்துல யாரோ ஒருத்தங்க எலிமினேட் ஆகி போயிருப்பாங்க. அந்த 7 வாரமும் வந்து முதல்ல இருக்கிறவங்க வந்து விளையாண்டு ஏதோ ஒண்ணு பண்ணி தான் அவங்கள ப்ரூவ் பண்ணி இருந்தாங்க. அவங்க 8வது வாரம் நல்லா அரவிந்துக்காக அவர் வாதாடிப்பாரு. நீங்க ஆமா, நீங்க தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்க தீர்ப்பு என்னவா இருக்கணும்னா, இந்த பக்கம் ஆக்ரோஷம் வேணும்னு ஒருத்தர் வாதாடினாரு, இந்த பக்கம் அமைதி இருந்தாதான் சரின்னு வாதாடினாரு. இது ரெண்டையும் நீங்க கவனிச்சு யாரு சிறப்பாக வாதாடினாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் நாங்க இங்க உட்காந்து கொடுப்போம்ல, அந்த ஃபீட்பேக் சொல்லுங்க. அறிவா இருக்கிற ஆரி அண்ட் என்ன ராஜு அப்படி சொன்னீங்களா? ஏன் நீங்க ஓவியா அண்ட் மாயான்னு சொல்லல? எதுக்காக நான் எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன்னா, நான் வந்து வின்னர்ஸ் சொன்னேன். நீங்க வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, பட் இன்னும் கொஞ்சம் அறிவு இருந்திருந்தா டெஃபினட்டா இந்த கேமை வந்து இன்னும் கொஞ்சம் மேல எடுத்துட்டு போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஓவியா மேம் ஷட் அப் அப்படின்னு சொன்ன ஒரு வேர்டுனால அவங்களோட லைஃபே மாறிச்சு. அது பிக் பாஸ் பண்ணல, ஓவியா மேம் அவங்களோட டேலண்ட்ல அவங்க அன்னைக்கு அவங்களோட செல்ஃபை ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தோணுனதை பண்ணாங்க. பிக் பாஸ் இட்ஸ் ஜஸ்ட் a show, but the contestant make the history.